வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் வெற்றி மேல் வெற்றி தரும் ஸ்ரீ சித்தி விநாயகர் மந்திரம் இதுதான் இன்றைய தலைப்பு. இன்றைக்கி இந்த சித்தி விநாயகர் மந்திரம் எதற்காக பயன்படுத்துகிறது, இதனால் இதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்த்துக்கலாம். நீண்ட நாள் கோரிக்கைகள், நீண்ட நாள் எண்ணம் ஏதாவது நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம விரைவாக பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த சித்தி விநாயகர் பூஜையை நம்ம தாராளமாக செய்யலாம். நீண்ட நாளாகவே, அதாவது வருடக்கணக்கில் கூட சில பேருக்கு ஒரு காரியங்கிறது தடையிலே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். மனதளவில் எண்ணங்கள் இருக்கும், அதற்கான அமைப்பு உருவாகாது. ஏதோ ஒரு காரணங்களால் சில காரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். சிலருக்கு எல்லா காரியமுமே, எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே கூட முழுக்க தடைகளாகவே இருக்கும். இந்த மாதிரியான காரிய தடைகள் நம்மளுக்கு முற்றிலும் நீங்கணும், எல்லா விஷயமும் நம்மளுக்கு வெற்றி அடையணும். இல்லை ஏதாவது ஒரு கோரிக்கைகள், இது எனக்கு நடந்துச்சுனாலே போதும் அப்படின்னு சிந்திச்சா கூட பரவாயில்ல. இந்த சித்தி விநாயகர் பூஜையை நம்ம செய்கிறதுனால மிக விரைவாக அந்த பலனை நம்மளுக்கு சித்தி பண்ணி கொடுத்துரும். அதாவது அந்த காரியம் நம்மளுக்கு முழுமையடைஞ்சிடும். அது திருமணமாக இருக்கலாம், தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார ரீதியாக எந்த விஷயங்களாக கூட இருக்கலாம். நம்மளுக்கு நியாயமான கோரிக்கை, அத்தியாவசியமான விஷயங்கள் நம்மளுக்கு ஈடேறணும் அப்படின்னா நம்ம இந்த சித்தி விநாயகர் பூஜையை தாராளமாக நல்ல ஒரு முழு நம்பிக்கையோடு செஞ்சால் வெற்றி அடையும். இது எத்தனை நாள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது மந்திர சித்திக்காக நான் சொல்லலை. ஒரு காரியத்தை நம்ம வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடை செய்கிறதுக்கு சுமாராக ஒரு 7 நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு சாதகமாக அமையும். இது என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அது ஒவ்வொருத்தவங்களுடைய வழிபாட்டை பொறுத்து, அவங்களுடைய விடாமுயற்சி, தளராத ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த மந்திரத்து மேலேயும் தெய்வத்து மேலேயும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு டயத்துக்குள்ளேயே அந்த காரியங்கள் வெற்றி அடையும். இதை என்றைக்கு செய்ய தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேய்பிறை சதுர்த்தி அன்றைக்கி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இல்லை அந்த ஒரு நாள் நம்மளுக்கு நெருக்கத்தில் இல்லை, நான் அதுக்கு முன்னாடி செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு வாரத்தில் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்றைக்கி, அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்ய தொடங்கலாம். இந்த மாதிரி இதை பண்ணுறது. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறையில் நம்ம விநாயகர் பெருமானை கிழக்கு முகம் நோக்கி உருவப்படமாக வச்சு பூ போட்டு பொட்டு வச்சு நாம் வடக்கு திக்கு நோக்கி உட்காரணும். நிவேதன பொருளாக மோதகம், வெண்கொண்ட கடலை, பாயாசம் அல்லது கற்கண்டு, இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று நிவேதனமாக சுவாமிக்கு படைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு காலை மாலைன்னு 2 நேரம் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். 108 உருக்கள் கொடுத்தா போதும், அதிகம்லாம் தேவையில்லை. காலையில் ஒரு 108, மாலை பொழுதில் ஒரு 108. காலை நேரம்னா பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த 4 to 6 நம்ம செய்யலாம். சாயங்கால பொழுதில் ஒரு 6லேருந்து 7:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடு நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் பலன் விரைவாக கிடைக்கணும்னா இந்த 2 நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன டயத்துலேருந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு நேரம் மட்டும் செய்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு 108ங்கிறதுல நம்ம மனசை அவ்வளோ சீக்கிரம் ஒருமைப்பட்டு அந்த 108 முழுமையை பெறாது. அதனால தான் காலையிலையும் மாலையிலையும் சொல்கிறதுனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அது கொஞ்சம் விரைவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் அந்த மந்திரம் சொல்கிறேன் பார்த்துடுங்க. ஓம் நம சித்தி விநாயகாய சர்வகாரிய கர்த்தரே சர்வ விக்ன பிரசமனாய சர்வராஜ்ய வசியகரணாய சர்வஜன சர்வஸ்திரீ சர்வ புருஷ ஆகர்ஷனாய ஸ்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஓம் நம சித்தி விநாயகாய சர்வகாரியகர்த்தரே சர்வவிக்ன பிரசமனாய சர்வராஜ்ய வசியகரணாய சர்வஜன சர்வஸ்திரீ சர்வபுருஷ ஆகர்ஷனாய ஸ்ரீம் ஓம் ஸ்வாஹா. இது மந்திரம். இந்த மந்திரம் எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளுக்கு விரைவாக நடத்தி தரும். ஆகர்ஷண மந்திரம்னு சொல்கிறது. இது ஆகர்ஷணம் அப்படின்னா ஒரு பொருளை அழைப்பது, நம்ம இடத்துக்கு அழைக்கிறதுக்கு பேர் தான் ஆகர்ஷணம். அதை வசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வசீகரிக்கிறது, அழைச்சி வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை கூட இதை நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஒருவர் பயன்படுத்தும் போது அவங்களுடைய நடை, உடை, முகபாவனை எல்லாமே மாறும். நல்ல ஒரு முக தேஜஸும் ஒரு வசீகரண ஆற்றலும் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் ஈடேறும். வெற்றி மேல் வெற்றி
நிச்சயமாக இந்த தலைப்பில் கொடுத்துருக்கிறது போல கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் நற்பலன்கள் கிட்டும். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.